நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கப்போ பொன்னி தொட்டில் கட்டுறத பார்த்து நீ என்ன சொன்ன? ஒருத்திக்கு கட்டலுக்கே வழி இல்லையா, அதுக்குள்ள அவ தொட்டில கட்டிக்கிட்டு இருக்கிறத பாருங்க. தனக்காக வேண்டிக்கிறது பெரிய விஷயமா இல்ல? உனக்காகவும் எனக்காகவும் வேண்டிக்கிட்டு பொன்னி தொட்டில் கட்டினாலே அது பெரிய விஷயமா? பக்கத்து வீட்டு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நீ அங்க போனப்போ அவங்க உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்கன்னு பதிலுக்கு நீ அவங்க கிட்ட என்னென்னமோ பேசிட்டு வந்தியே. அந்த நேரத்துல பொன்னி உனக்காக வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம நீ சீக்கிரம் கர்ப்பமாகணுன்றதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவ என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் உனக்கு தெரியுமா? தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற திருக்கற்கா ஊர்ல கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் ஒரு கோவில் இருக்கு. சரி, அந்த கோவில்ல குடிக்கிற நெய் பிரசாதத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு என் கூட கோவில்ல பாடின ஒரு அம்மா சொன்னாங்க. அதான் உஷாக்காவுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு அந்த நெய் பிரசாதத்தை தபால அனுப்ப சொல்லி கோவிலுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். உங்களுக்காகவும் உஷாக்காவுக்காகவும் இந்த வேண்டுதலை நானும் சக்தியை பண்ணலான்னு இருக்கோம். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமாமா? சொல்லு பொன்னி. கரும்பு தொட்டில் கட்டுறதுக்கு உஷாக்காவோட முகூர்த்த புடவை வேணும். அந்த கோயில் பிரசாதத்தை அவ கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன்னு என்கிட்ட கொடுக்க சொன்னாடி. இது மட்டும் இல்லாம நிறைய நாட்டு மருந்தெல்லாம் வாங்கி கஷாயம் லேகியம்னு செஞ்சு உன்னை சாப்பிட சொல்லி என்கிட்ட கொடுத்தாடி. ஆனா அவ பண்ற எந்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிட கூடாது. அது தெரிஞ்சா உன்னோட இயல்பு மாறிடும்னா உனக்காக செஞ்ச எதையுமே பொன்னி வெளிக்காட்டிக்கவே இல்ல. இப்படிப்பட்டவளுக்கு போய் துரோகம் நினைச்சிருக்கியே. ஏய், நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? சண்முகம், ஐயோ மாப்ள, உங்க குடும்ப வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா, அவளை போய் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்ள. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மா, என்னமா பேசுறீங்க? இவ பண்ண காரியத்துக்குலாம் இவள சும்மா விட கூடாதுமா. நாக்கு புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டதாமா இவளுக்கு எல்லாம் உரைக்கும். அதுக்குன்னு நிற மாசமா இருக்கிறவள இப்படி எல்லாம் பேசி நீ கஷ்டப்படுத்துவியா? மா, என்னதான் சொன்னாலும் இவெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாதுமா. என் மேல இவ்ளோ அக்கறையா இருந்து எனக்காக இவ்ளோ விஷயத்த பண்ண பொன்னிக்கா நான் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண.